பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மீது வெறுப்பு பேச்சு தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள தமிழ்நாடு அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இதையடுத்து விரைவில் அவருக்கு சம்மன் அனுப்பப்பட வாய்ப்புள்ளது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் தொடர்பாக முன்னாள் முதலமைச்சர் அறிஞர் அண்ணா குறித்து முத்துராமலிங்க தேவர் பேசியதாக கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். அண்ணாமலையின் அந்த பேச்சு வன்முறையை தூண்டும் வகையிலான வெறுப்பு பேச்சு எனவும் முத்துராமலிங்க தேவர் கூறாத ஒன்றை கூறி அண்ணாமலை உண்மைக்கு மாறான செய்திகளை பரப்பியதாகவும் சமூக ஆர்வலரான பியூஷ் மனுஷ் சேலம் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் புகார் தெரிவித்தார். இந்த புகார் தொடர்பாக விசாரிக்க அரசு அனுமதி பெற வேண்டும் என்று குற்றவியல் நடுவர் தெரிவித்ததன் பேரில் தற்போது தமிழ்நாடு அரசு அனுமதி கடிதம் வழங்கியுள்ளது. இதுகுறித்து பேசிய பியூஷ் மனுஷ் தமிழ்நாட்டில் எந்தவிதமான வெறுப்பு பேச்சுக்கும் இடம் கொடுக்க கூடாது என்று தெரிவித்தார். ஆனால் 153B ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒருத்தர் சாங்ஷன் கொடுக்கணும். ஸோ அதுக்காக நம்ம 6 மாதமாக போராடிட்டு சாங்ஷன் இப்போ நம்மளுக்கு வந்துருச்சு. போன கேஸில் 8 மாதம் ஆச்சு சாங்ஷன் வாங்குறதுக்கு. இந்த தடவை கொஞ்சம் 6 மாதத்துலேயே வந்துருச்சு. பட் அந்த சாங்ஷன் ப்ராசஸ் ரொம்ப முக்கியமான ப்ராசஸ், அதை நம்ம முடிச்சிட்டோம். இதுக்கு மேலே நீதிமன்றம் அவரை சம்மன் அனுப்புவோம். சம்மன் வாங்கி அவர் கோர்ட்டுக்கு வரணும். ஆனால் மனுஷன் போனதாட்டியும் கோர்ட்டுக்கு வரல. கதரை அடித்து இப்போ அவர் போவார் ஹைகோர்ட்டுக்கு, என்னை காப்பாற்றுன்ட்டு. ஸோ அப்புறம் நம்ம அங்கே போய் வாதாடி அங்கே கேஸ் ஜெயிப்போன்ட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப நம்பிக்கை இருக்குது. ஏன்னா பொய் பிரச்சாரத்துக்கும் வெறுப்பு பேச்சுக்கும் தமிழகத்தில் இடம் கொடுக்கக்கூடாது. இல்லாட்டி வடநாடு மாதிரி இதை பற்றி எரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எக்காரணத்துக்கும் இங்கே வெறுப்பு பேச்சுக்கு இடமில்லை. தொடர்ந்து பேசிய பியூஷ் மனுஷ் அண்ணாமலையின் வெறுப்பு பேச்சு பெரியார் பூமியான தமிழ்நாட்டில் நாத்திகர்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடியது என்பதால் அதனை வன்மையாக கண்டிக்க வேண்டும் என்றார். இந்த தமிழ்நாட்டில் பெரியார் பூமி இது. இங்கே பல பேர் நம்பிக்கை இல்லாமல் இருக்காங்க, நார்த்திகராக இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு என்ன ஆபத்து இருக்குது, எவ்வளோ ஆபத்து கொடுத்துருக்காரு. நான் ஞாபகப்படுத்துகிற எல்லாத்தையும் கௌரி லங்கேஷ், டபோல்கர், பன்சாரே, கல்புர்கி இந்த மாதிரி ரேஷனிஸ்டில் சனாதன் சன்ஸ்தாங்கிற அமைப்பு கொலை பண்ணிச்சு. இப்போ நேற்று முந்தானேத்து தான் தீர்ப்பு ஒரு 2 பேரை இது கன்விக்ஷன் கொடுத்துருக்காங்க, ஃபவுண்ட் கில்ட்டின்ட்டு கொடுத்துருக்காங்க. 3 பேரை விடுதலை பண்ணிட்டாங்க. ரொம்ப டேஞ்சரஸான ஒரு பேச்சு, வெறுப்பு பேச்சு, பேசாத பேச்சு வேற. ஃபால்ஸ் நியூஸ், ஃபேக் நியூஸ் பேசவே கூடாதுங்க. இவர் ஃபேக் நியூஸ் பரப்புறதுல ரொம்ப சூப்பர் எக்ஸ்பர்ட்டா இருக்காரு. இது நம்ம ரொம்ப கடுமையா கண்டிக்கணும். அண்ணாமலையின் வெறுப்பு பேச்சு குறித்து விசாரணை நடத்த தமிழ்நாடு அரசு அனுமதி அளித்துள்ள நிலையில் விரைவில் அவருக்கு சம்மன் அனுப்பப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.